மதிப்புக்குரிய பிரதமர் மோடிஜி அவர் வந்து எல்லாத்துக்கும் கேரண்டி வாரண்டின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக விட்டு தள்ளுறாரு. டிவி அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா யூடியூப்பு. பிஜேபி வந்து சூப்பராக இருக்கும். பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் சூப்பராக, ஏன்னா மோடி நல்ல விவசாயத்துலேருந்து எல்லாத்தையும் பக்கா கொடுத்துருக்காரு இன்னைக்கு. வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட். பக்கா கொடுத்துரு. ஆமாம், சத்தியமாக சொல்ல அண்ணாமலை சாட்சியை பார்க்க முடியல அவனை. இந்த 10 ஆண்டு ஏறுது எல்லாம் விலைவாசி ஏறுது, இறங்கணும்ல. யார் வந்தாலும் இறங்கணும். விலைவாசி ஏறத்தான் செய்யும், கண்டிப்பாக விலை ஏறுது தம்பி. பிஜேபி நல்லா இருக்குன்னு. என்ன பிஜேபி வந்து இன்னும் கம்மியாக செஞ்சுக்கிறான், இன்னும் நல்லது செஞ்சுக்கிறான். அதான் அவன் சொந்த பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு ஆட்சியில் பண்ணான். கம்முன்னு இருக்கான், ஆட்சியில் பண்ணான். என்ன 2010 வருஷத்துக்கு போங்க. 2010 ட்ரெயினில் வந்து சீனியர் சிட்டின்னு போட்டாங்க. நீ ஏன் வந்து எடுக்கணும்? எவ்வளோ காலமாக இருக்குது அதெல்லாம், ஏன் வந்து எடுக்கணும்? அதனால தேவையில்லாத வேலை தானே. அது என்ன நஷ்டத்தை லாபத்தை கண்டார் அவர். அது சொல்ல போனால் எவ்வளவோ இருக்குது. ஏடிஎம்ல போடுறோம், நம்ம எல்லாம் படிச்சவங்க அது இது பண்ண முடியுமா? எல்லாம் சொல்ல போனால் எவ்வளோ இருக்குது. எங்கள் அறிவுக்குள்ளே கொஞ்சம் சொல்கிறோம். இன்னும் பார்க்க போனால் எவ்வளோ இருக்குது. அவர் வந்தால் நல்லா இருக்கணும் அவர் சொல்லிட்டு போகிறாரு. இவர் வந்தால் இன்னும் குடிச்சு நான் சொல்லிட்டு போகிறேன். கம்மி பண்ணணும், கம்மி பண்ணுவேன்னு நினைக்கக்கூடாது, கம்மி பண்ணணும். நான் எங்களை மாதிரி ஏழைங்களாம் எப்படி வாழ்கிறது? பணக்காரவங்க வாழலாம், வண்டி வச்சுருக்கிறவங்க, ஸ்கூட்டி வச்சுருக்கிறோம், எல்லா வண்டியும் ஓட்டலாம். நாங்கள்லாம் சைக்கிளில் ஓட்டுறவங்க, கூலிக்காரவங்க. நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் விலைவாசெல்லாம் குறைச்சா தான் நாங்கள்லாம் வாழ முடியும். இல்லைன்னா எல்லாம் குடும்பத்தோடு இப்போ சேர வேண்டியதுதான். அதாம்மா வந்து இப்போ என்னென்னா மோடி வந்து பிரதமர் மோடிஜி இருக்கார்ல, அவர் வந்து டிவியில் ஆட்லாம் கொடுத்துட்ருக்காரு. நான் கேரண்டி தரோம், வாரண்டி தரோம், பெண்களுக்கு வந்து இவ்வளோ நல்லது பண்ணுறோன்ட்டு. திருப்பி ஆட்சிக்கு வந்தார்னா இந்த மாதிரி கேரண்டி வாரண்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வராதுங்க, சும்மா நம்பிக்கை. அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, புரளின்றது, புரியுதுங்களா? இதெல்லாம் வராது. ஆனால் நடைமுறைக்கு வரணும்னு சொன்னால் நல்ல ஆட்சி யார்தோ அவர் ஆட்சியில் தான் வரணும். என்ன பொறுத்த மட்டும் மக்கள் ஓட்டை விற்கக்கூடாது எந்த கட்சிக்கும். அப்பொழுதுதான் நம் தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி வளம் செழிக்கும். என்னுடைய வாழ்வுரிமை ஓட்டு உரிமை விட்டால் நான் வாழும் முறை கஷ்டப்பட்டு கடன்கார வாழ்க்கை தான் வாழ வேண்டும். மக்கள் சுய மரியாதையோடு என்னுடைய ஓட்டு உரிமை முதல் விலைக்கு விற்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அடிக்க வேண்டும், திருப்பி அடிக்க வேண்டும். அரசியல்வாதி பயப்படுவான், விலைவாசி நிர்ணயிக்கப்படும். நார்தன் ஸ்டேட்லலாம் அவரை கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. இந்த இந்துத்துவாவை போத்ததுனால மோடி அவர்களை கண்மூடித்தனமாக நம்புறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் எடுபடும்ன்ட்டு போடுறாரு, அந்த ஆடெலாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வாக தானே இருக்காங்க. இங்கே செல்லுபடாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் மோடியோட பிரச்சாரம்லாம் தமிழ்நாட்டில் செல்லுபடுமான்னு சொல்ல முடியாது. திருப்பி இந்த 10 வருஷம் மோடி வந்து ஆட்சியில் இருந்தார். இதில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டார்ப்பா, இது பயங்கரமான ஒரு நல்லது பண்ண என்னத்த சொல்லுவதில்ல, இல்லை நல்லதோ கெட்டதோ இதெல்லாம் ஏன்டா வந்து பண்ண அப்படின்ற மாதிரி அப்படி எதுவும் ரிமார்க்கபிளாக அவர் எதுவும் பண்ணல. ரிமார்க்கபிளாக எதுவும் பண்ண. கெட்டதுன்னா நிறைய பண்ணியிருக்காரு. சிரிப்பு போடுறானுவா, அது அவங்கள கண்டுக்காதுண்ணா. அங்கே பண்ண கேமரா மோடி என் கூட வர சொல்லுங்கள். எத்தனை மக்களோ வீடு குடிசை வீட்டில் இருக்கோ, சாப்பாடு இல்லாமல் கீழே தட்டுலாம் போட்டுட்டு ரேஷன் அரிசி அதுன்னு பாவங்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதே மோடியை வர சொல்ல நான் ஆச்சு போய் காட்டுறேன். இல்லைங்க, அவரு தாங்க கேரண்டின்ட்டு ஒரு மாதிரி. கேரண்டிலாம் இல்லைங்க, எதுவுமே வேணாம் எங்களுக்கு. ஒரு 75% மக்களுக்கு படித்த பசங்களுக்கு வேலை கொடுங்க. நீங்கள் ரேஷன் கடையில் வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு குறைச்ச அமௌண்ட்டு வாங்கி அந்த பொருளை நல்லா கொடுங்க. எல்லாத்தையுமே அரசியலையாக செய்கிறீங்க. அங்கே மேலே உட்காந்துட்டு பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது, வந்து பார்க்கணும். ரோட்டு போகிற போண்டியும் அப்படியே மெயின் ரோட்லேயே போயிடுறது. தெருவில் வந்து பார்க்கணும். சரி பாவம் மக்கள் வந்து கஷ்டப்படுதோ, அவங்களுக்கு என்னென்ன தேவை அதுன்னு செய்யணும். எம்பி எலெக்ஷன் வந்துட்டு வீடு சாங்ஷன் ஆகிடுச்சு, ஓகே உங்களுக்கு இந்த நாளைக்கு முடிஞ்சிடும் நாளானிக்கு முடிஞ்சிடுங்கிறாங்க. ஒன்றுமே பாவம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படும். வீடெல்லாம் இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. மழையில் பாவங்க வெறும் படுதா இருக்குல்ல, அந்த படுதா போட்டுலாம் எத்தனை பேர் தருவாங்க. வீட்டில் ஒழுகுற வீட்டெலாம் இருக்காங்க, சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். இதே தான் வந்து எடப்பாடி சொன்னார். இதே தான் வந்து நான் கேரண்டி மக்களுக்கு நான் வந்து எல்லாமே செய்கிறேன், ஒரு புக்கு போட்டு கொடுத்தேன், இதை படி எல்லாமே செய்கிறேன்ட்டாங்க. யாரும் செஞ்ச பாடு கிடையாதுங்க. மக்களுக்கு காதில் எல்லோரும் பூ தாங்க சுற்றுறாங்க. சுற்றுட்டும் விடுங்க, எவ்வளோ நாள் சுற்றுறாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு நமக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வரும் அப்படி நம்பிக்கை தான் படிச்சிருக்கான். இல்லைனா அவன் ஏன் படிக்கிறான்? சரி அரசாங்கம் இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நம்ம படித்து நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல போல் வரல. சரி நம்மளாவது படித்து ஏதாவது வேலையை வாங்கி 4 பேருக்கு நான் ஏதாவது செய்யும், அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் தான் நினச்சா இவன் படிக்கிறான். இவன் இப்போ என்ன பண்ணுறாங்க? தலைவா பண்ணுற
ட்ரிபிள் முடிச்சுட்டு கான்ட்ராக்டில் அப்புறம் போய்ட்டுருவோம். ட்ரிபிள் முடிச்சுட்டு கான்ட்ராக்டில் அப்புறம் ஈபியில் டெம்பரவரியாக வேலை பார்க்குறோம். எனக்கு அதெல்லாம் கேரண்டி கொடுப்பாங்கன்னு தெரில. இதே ஓரத்தில் நான் சொல்கிற மாதிரி இதே ஓரத்தில் போய் பாருங்கள், எத்தனை பேர் ரோட்டில் படுத்துருக்காங்க. அவங்களுக்கு நிம்மதியாக படுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது வசதி பண்ண சொல்லுங்கள். நிறையா பேர் நீங்கள் எதிர்க்க பாருங்கள், அங்கெல்லாம் ரோட்டில் தான் படுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன வசதி? கேரண்டி இத்தனை வருஷம் பண்ணாதே இன்றைக்கி பண்ணிடுவார் அவர். எலெக்ஷன் வர டைமில் எல்லாமே பேச செய்வாங்க. அதை பண்ணணும்ல, எங்கே பண்ணுறாங்க? அதெல்லாம் பேசுறதோட சரி தான். நம்ம ஆட்சியில் உட்கார வச்சுக்கிற ஆளை கரெக்டாக உட்கார வச்சா எல்லாமே கரெக்டாக நடக்கும் ப்ரோ. நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக யோசிச்சு ஓட்டு போட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜென்ரலாக பேசுவோம் ப்ரோ. அவர் ஆட்சி கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக அவர் இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது எதுவுமே நல்லது கிடையாது, எல்லாமே தப்பாக தான் பண்ணுறாரு. சரியா? நிறைய விஷயம் வந்து முஸ்லீமுக்கு அகென்ஸ்டாக பண்ணியிருக்காரு. சரியா? இவ்வளோ அவசரமாக ஒரு கோவிலை கட்டினார், ஓகே, தப்பு இல்லை. ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் சமம் தான், ஓகேவா? ஒரு கோவிலை கட்டினவர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு மசூதியை கட்டியிருக்கலாம், ஆனால் அவர் அதை கட்டலை. சரியா? அவர் பண்ணார், ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. அவர் பண்ணதில் எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. நல்ல விஷயம் அவர் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் மாதிரி ப்ரோ. புதுசாக மாடல் மாறும்போது அவர் அப்படி தான் சொல்லுவார், கேரண்டி தரேன், வாரண்டி தரேன். ஆனால் அந்த ஃபோனை நம்ம வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஆட்சியில் கேரண்டி வாரண்டி தரேன்னு சொல்லுவார். நம்ம அடுத்த ஆட்சி வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் நம்ம அழிஞ்சு தான் போகணும். அவரோட நோக்கம் ஒன்று தான் ப்ரோ, தமிழ்நாட்டை அழிக்கணுங்கிறது தான் அவரோட ஃபஸ்ட்டு பிளான். நம்ம வந்து சொசைட்டியை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம், நம்ம யோசித்தா மட்டும்தான் ப்ரோ முடியும். ஏன்னா நம்மளாம் வந்து யாருமே சின்ன பசங்க கிடையாது, எல்லாருக்குமே அந்த ஏஜ் இருக்குது. எனக்குமே 25 ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து அவர் சொல்கிற அந்த கேரண்டி வாரண்டியை நம்பிலாம் அவருக்கு ஓட்டு போட முடியாது ப்ரோ. அவர் தொடர்ந்து 2 ஆண்டுகள் இதுவரை 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டார். எவ்வளோ இது சொல்லிட்டு இப்போ இந்தியான்ற பேரை வந்து பாரத்னு தான் மாற்றிருக்காரு, தவிர வேறு எதுவும் மாற்றல. இந்தியான்ற பேரை பாரத்னு மாற்றிருக்காரு. இத்தனை வருஷத்தில் அவர் தொடர்ந்து இப்போ 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அந்த இந்தியான்ற பேரை பாரத்னு மாற்றினார், அவ்வளோதான். மற்றபடி இப்போ அவரால் தான் சிலிண்டர் விலை ஏறிச்சு அப்படின்னுலாம் மக்கள் சொல்கிறாங்க. அவர் இதுவரையும் அவ்வளோதான், இதோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதோட லாஸ்ட்டு. ஆனால் அவர் தான் ப்ரோ வந்து ஆட்லலாம் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆடில் போட்டு பூந்து வெள்ளாசுறாப்புலையே திருப்பி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அவர் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. பட் நம்ம சவுத் சைடில் பொறுத்தளவுக்கு அவர் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி பண்ணுறாரான்னு சுத்தமாக தெரியல. விவசாயிகளுக்கு கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சிலிண்டர் விலை அப்போ 600 ரூபா இருந்தது, இப்போ 1000 சில்லரை அப்படி போயிட்டே இருக்குது. பெட்ரோலும் அதே போல் தான், இப்போ 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு போல். அதனால் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். பட் இப்போ ட்ரெயினோட ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, பழைய ரேட்டு போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் பெட்ரோலு, இந்த கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். கேஸையும் வந்து அவங்க ஆட்சிக்கு வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா 450 ரூபா நம்ம இருந்தது கேஸு, இப்போ 1500 ரூபா இருக்குது. அதே ஒரு பாதி அளவுக்கு கம்மி பண்ணாக்கா ஏழை மக்களுக்கு நல்ல பயன்பெறும் மாதிரி இருக்கும். பெட்ரோலு டீசலை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு பொருளை வந்து ஒரு ஊர்லேருந்து கொண்டு வரது கண்டிப்பாக வந்து வாகனங்கள் தான் தேவை. அப்போ டீசல் விலை ஏற்றங்களால் தான் இங்கே வந்து காய்கறிகள் மற்றபடி பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் அதோட விலையும் அதிகமாக இருக்குது. அதில் டீசல் பெட்ரோல் விலையும் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா மீண்டும் வந்து அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் அவர் வந்தால் என்ன மாதிரி நல்லதெல்லாம் செய்வாருன்னு எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் நல்லதுன்னு பார்த்தாக்கா ஏழைகளுக்கு இது பெருசாக நல்லது போய் சேராத மாதிரி தான் தெரியுது. வசதி படித்தவங்களுக்கு தான் கொஞ்சம் அவங்களுக்கு தான் கொஞ்சம் நல்லதாக பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏழை மக்களுக்கு செஞ்சாருன்னா நல்லாயிருக்கு தான் இருக்கும். படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ இராணுவத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆள் சேர்ப்பு பண்ணுறாங்க. அது வந்து பழைய நடைமுறை இருந்த மாதிரி இல்லை, இப்போ புதுசாக ஒன்று பண்ணுறாங்க. அதுமாரி கொஞ்சம் பார்த்து இளைஞர்களுக்கு கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் ஃபியூச்சரில் எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுப்பாரா? இல்லை, எப்பயுமே எலெக்ஷன் வரக்குள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மாநில தேர்தல் வந்தாலும் சரி, அந்த மாநிலத்தில் வந்து சில சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ இது வந்து எம்பி எலெக்ஷன்றதால இவர் பொதுவாக வந்து சலுகைலாம் கொடுக்குறாரு. எப்பயுமே வந்து எலெக்ஷன் முன்னாடி சொல்கிற வாக்குறுதிகள் மாதிரி தான் இது நாங்கள் நினைக்கிறோம். இப்போ கேட்ட கொஸ்டின் தான். சத்தியமாக சொல்ல மாட்டேன். சத்தியமாக சொல்ல மாட்டேன் சொன்னேன். இப்போ திருச்சி டு விருதாச்சலம் டு திருச்சி வெறும் 30 ரூபா தான் டிக்கெட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து திரும்ப வந்து அதை 70 ரூபாய் ஆக்கினாங்க. அவங்க கம்மியாக இருந்தது அதிகமாக்கி தான் அவங்க கம்மி பண்ணுறாங்களே தவிர எதையும் அவங்க கம்மியாக கொடுத்துடல. மானிய விலையில் சிலிண்டர் கொடுத்தான்னு சொன்னாங்க. இப்போ சாதாரணமாக வந்து 400 300 700 500 அப்படி இருந்தது சிலிண்டரோட விலை. ஆனால் இப்போ 1200 இருந்து 200 கம்மி பண்ணி 1000 தானே. அவங்க எதுவும் 400 350 300 கொடுக்கல, எல்லாமே அதிகமாக தானே ஆக்கிட்டு பேருக்கு ஒரு கண்துடைப்பு தானே வந்து கம்மி பண்ண சொல்கிறாங்க. பெட்ரோல் விலை குறையாதான்னு வச்சுக்கோங்க. இப்போ சாதாரணமாக பெட்ரோல் ஒரு லிட்டர் வந்து 65 ரூபா இருந்துச்சு, 70 ரூபா இருந்துச்சு. இப்போ 105 ரூபா விற்கிது. எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க? மிஞ்சி போனால் 2 ரூபா கம்மி பண்ணுவாங்க, 3 ரூபா கம்மி பண்ணுவாங்க. அதை விட கம்மியான ஒரு 5 ரூபா கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒன்று கம்மி பண்ணிட மாட்டாங்க, அவ்வளோதான் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் கம்மி பண்ணுறாங்க நம்மளுடைய உழைப்பை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களே விலையை ஏற்றுறாங்க.
இந்த அரசியல் ரீதியாக அரசியல் வருது, இந்த எலெக்ஷன் வருது, இதே மாதிரி நேரத்தில் ரெண்டை ஒன்று ஏற்றும் போது 20 ரூபா ஏற்றுவாங்க, ஆனால் இறக்கும் போது 2 ரூபா இறக்குவாங்க. அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய உழைப்பை தான் வந்து எடுக்கிறாங்க, அதை நமக்கே வந்து கண் துடைப்பு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இத்தனை வருஷத்தில் மோடி இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணிட்டாருப்பா அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை நல்லதோ கேட்டதோ? எதுவும் இல்லை கண்ணு, பாமர மக்களுக்கு எதுவுமே பண்ணல, பணக்காரனுக்கு தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. பாமர மக்களுக்கு என்ன மாதிரி ஏழைக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. பணக்காரனுக்கு சலுகை ஃபுல்லாக கொடுத்துக்கிறாரு. ஒரே ஒரு ஏழைக்கு வந்து இலவச வீடுங்கிறாரு, வீட்டு தொழில் குடிநீர் திட்டங்கிறாரு, ஒன்று கூட வீட்டு பெருக்கம் வந்து கிடையாது. 10 வருஷமாக கிடையாது. தண்ணிக்கு நம்ம பிச்சை ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த வீட்டுக்கு 50,000 நம்ம காசு தரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படிக்கட்டு போட்டாங்க பாருங்கள், அந்த படிக்கட்டு போடுறது நம்மளோட செலவில் போட்டுக்கணும். அதுக்கு கம்பி, ஜல்லி, மணல் எல்லாமே நம்ம செலவில் போட்டுக்கணும். ஒரு வீடு கட்டுறோம், மேலே படி இல்லாமல் வீடு கட்டுவோண்ணா. எப்பா கிளா வெட்டி தான் சாப்பிடணும். எங்கள் ஃபேமிலி எனக்கு 3 பொண்ணு, ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறான். நான் உழைச்சி தான் சம்பாரிச்சு போனேன், நான் எந்த வேலையும் கிடையாது. இருந்தாலும் எந்த சலுகையுமே கிடையாது மோடி திட்டத்தில். நல்லா புரிஞ்சுங்க, எதுவுமே கிடையாது. பாமர மக்களுக்கு தான் சேரன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு. 500 ரூபா சம்பளத்தில் வந்து நான் 3 பிள்ளைய காலேஜ் படிக்க வச்சுருக்கேன். அன்றைக்கி என்னோடய உழைப்பு என் ஒய்ஃபோட படிக்க வச்சுருக்கேன். அது பண்ண மாட்டார் மோடிலாம். அதெல்லாம் அவர் மோடி சொல்கிறதெல்லாம் நடக்குமோ இல்லையோ தெரியாது. அவங்க யாருக்கு அவங்க சார்ந்த குடும்பம் நடக்குதானு தெரியாது. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பண்ணுன்னா ஏன் நம்மளாம் கஷ்டப்படுற வேண்டியது எங்கள் மாதிரி சுற்றி இருக்கிற இடத்துல மாதம் சம்பளம் பண்ணுறவங்களுக்கு தான் மோடி அரசாங்கம். தினக்கூலிக்கெல்லாம் கிடையாது. மோடி அரசாங்கம் வேஸ்ட்டு.